நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல பிரைஸ் ஆக்ஷனுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இது கொஞ்சம் முக்கியமான சப்ஜெக்ட். ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டும் கூட. ஆனா காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் இல்ல. இத பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, பிசினஸ் ஸ்கூல்ஸ்ல போய் எம்பிஏ படிச்சுட்டு வரணுமா? அவசியம் இல்ல. நம்ம ஊர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாலே போதும். நம்ம கீரைக்காரர் எடுத்துக்கோங்க. அரைக்கீரை, மொளக்கீரை, பருப்பு கீரை, பசலைக்கீரை எல்லாமே ஸ்டாக் வச்சிருப்பாரு. அமாவாசை வரக்கூடிய நாட்கள்ல வாழைக்காயும் வச்சிருப்பாரு. துவாதசி வரக்கூடிய நாட்கள்ல அகத்திக்கீரையும் வச்சிருப்பாரு. அவர்கிட்ட எந்த ஆப்பும் இல்ல, ஸ்ப்ரெட்ஷீட்ஸும் இல்ல. ட்ரெடிஷனல் கேலண்டர ஃபாலோ பண்ணி எந்த பொருளுக்கு எப்போ டிமாண்ட் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு அவர் கணிக்கிறாரு. இதுதான் அவரோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. பிசினஸ் ஸ்கூல் வட்டாரங்கள்ல இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு பேரு கூட இருக்கு. டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் யூசிங் சீசனல் சிக்னல்ஸ். பட்ஜெட் வரப்போகுதா? டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ கவனிங்க. ரிசல்ட் வரப்போகுதா? வாலட்டிலிட்டி எதிர்பாருங்க. எலக்ஷன் சீசனா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, எம்பிஏ படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்மள சுத்தி நடக்கிற உலக விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துறதுக்கு கத்துக்கணும். கிளாஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. டீடைல்ஸ் டிஎம்ல வரும்.